Dear students, good morning to all. இன்னைக்கு நம்ம இன்ஃபினிட்டி பார்க்கலாம். லெவல் 2 பார்த்துட்டு இருக்கோம். நான் ஃபைனைட் வந்து ஒரு சாப்டராக பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இன்ஃபினிட்டி பார்க்கலாம். இன்ஃபினிட்டிவ்னா என்ன டீட்டெயிலாக வீடியோவில் கொடுத்துருக்கேன், க்ளீனாக பார்க்க போகிறீங்க. அதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் 37, 38, 42 எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் 37, 38, 42 எடுத்துக்கோங்க. இப்போ சென்டென்ஸ் பார்க்கலாம். எக்ஸாமினேஷனில் வாட் தே ஆஸ்க் யூ அப்படின்னா they will give you a sentence. You have to fill in the blanks according to the options given. மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ரெசன்ட் வெர்புக்கு முன்னாடி டூவே இல்லாமல் இருக்கும், ஒரு வெர்ப் இருக்கும். அப்புறம் ப்ரெசன்ட் வெர்புக்கு முன்னாடி டூ போட்டு அதே வெர்ப் இருக்கும். அப்புறம் அதே வெர்பு பக்கத்தில் டூ எடுத்துட்டு ஐஎன்ஜி போட்டுருப்பாங்க ப்ரெசன்ட் வெர்ப் பக்கத்தில். ஸோ ப்ரெசன்ட் வெர்ப் பக்கத்தில் ஐஎன்ஜி போட்டால் நமக்கு ஜெரண்டுன்னு தெரியும். ப்ரெசன்ட் வெர்புக்கு முன்னாடி டூ போட்டால் இன்ஃபினிட்டிவ்னு தெரியும். வெறும் ப்ரெசன்ட் வெர்ப் போட்டு முன்னாடி டூவோ அல்லது வேர்ப் பக்கத்தில் ஐஎன்ஜியோ இல்லாமல் இருக்கும். இப்போ ஜாயின் ஒரு வெர்ப் எடுத்துனோம்னு வச்சுக்கோங்களேன். ஜாயின் பக்கத்தில் ஐஎன்ஜி போட்டு ஜாயினிங் ஆகிட்டு. அப்போ ஆப்ஷன் என்னென்ன இருக்கும்? ஜாயின், டு ஜாயின், ஜாயினிங் அப்படின்னு இருக்கும். இந்த மூணில் எது வரும்னு பார்த்துக்கணும். அதில் எக்ஸாம்பிள் எதிர்பார்க்குறாங்க. இன்ஃபினிட்டிவ்னா என்ன அர்த்தம்? முன்னாடி டூ போடணுமா சார்? ஜெரண்டுனா வெர்ப் பக்கத்தில் ஐஎன்ஜி போடணுமா சார்? அப்போது ஒன்று ஜாயின் இருக்கணும், அந்த ஜாயினிங் தானே சார் இருக்கணும். முன்னாடி டூவே இல்லாமல் எப்படி சார் இருக்கும்? அது எப்படி இன்ஃபினிட்டிவ் ஆகும்? டவுட் ஒன்று ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பேர் இன்ஃபினிட்டிவ்ஸ்னு இருக்குது, அதுவும் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பர் 37, 38 கொடுத்துருக்கேன். இந்த வெர்ப்லாம் வந்ததுன்னா பிட், லெட், மேக், ஹெல்ப் போர்டு தெரியாதா? இங்கே சொல்கிறேன். பிட் எழுதி பாருங்க. பிட், லெட், மேக், ஹெல்ப், வாட்ச், சி, ஃபீல், ஹியர் இந்த மாதிரி வெர்ப்லாம் வந்ததுன்னா கிராமர் புக் தேடி பாருங்க. ஒவ்வொரு கிராமர் புக்கில் 4 வெர்பு 5 வெர்பு கொடுத்துருப்பாங்க. அப்படியே ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெர்ப்லாம் சென்டென்ஸில் வந்ததுன்னா அந்த சென்டென்ஸில் அதுதான் வெர்பு. அது பக்கத்தில் இன்னொரு வெர்பு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி டூ இருக்கிறதா அர்த்தம். ஸோ அந்த டூ தான் உண்டா இல்லையான்னு கேட்குறாங்க. வேற ஒன்று அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. இப்போ சென்டென்ஸ் 1 by 1 பார்க்கலாமா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் 42 எடுத்துக்கோங்க. 37, 38 நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். இன்ஃபினிட்டிவ் என்ன, இன்ஃபினிட்டிவோட வேலை எல்லாம் என்ன, ஒரு சென்டென்ஸில் வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அன் இன்ஃபினிட்டிவ். ஒரு சென்டென்ஸ் இன்ஃபினிட்டிவ் என்ன வரும்? சப்ஜெக்டாக வரும், ஆப்ஜெக்டாக வரும், காம்ப்ளிமெண்ட்டாக வரும், அட்ஜெக்டாக வரும், அதெல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸசைஸ் போகலாம். பேஜ் நம்பர் 37, 38 சாரி பேஜ் நம்பர் 42 and 43 பார்ப்போம். 42 and 43 பார்ப்போம். Instead of dad a medical college, she took literature அப்படின்னு கொடுத்துருக்கு. பேஜ் நம்பர் 42ல பார்த்தீங்கன்னா 37, 38ல பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 37, 38ல பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரிப்போசிஷன் பக்கத்துலலாம் ஜெரண்டு தான் வரும்னு கொடுத்துருப்பேன். இன், ஆஃப், பை, ஃபார், ஃப்ரம், ஆன் இந்த மாதிரிலாம் ப்ரிப்போசிஷன் வந்ததுன்னா பக்கத்தில் ஜெரண்டு தான் வரும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதை பார்த்துக்கோங்க, மனப்பாடம் பண்ணுங்க. கிராமரில் ஒரு 50% ஆகுது. இந்த கான்செப்ட்லாம் மனப்பாடம் பண்ணணும். லெவல் 1லேருந்தே பார்த்துக்கணும். புரியுதா? சரி. இன்ஸ்டெட் ஆஃப் ஜாயினிங் ஏ மெடிக்கல் காலேஜ் ஷீ டுக் லிட்ரேச்சர். இன்ஸ்டெட் ஆஃப் ஜாயின் ஏ மெடிக்கல் காலேஜ் வராது. இன்ஸ்டெட் ஆஃப் டு ஜாயின் ஏ மெடிக்கல் காலேஜ் வராது. இன்ஸ்டெட் ஆஃப் ஜாயினிங் ஏ மெடிக்கல் காலேஜ். அடுத்தது த போயட் சீக்ஸ் டு அப்பாலஜைஸ் தெம். இந்த வெர்புக்கு ஏன் சார் ஐஎன்ஜி போட்டிங்க, இந்த வெர்புக்கு ஏன் சார் டூ போட்டிங்க அப்படின்னா லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பர் 37, 38ல எந்தெந்த வெர்புக்கெல்லாம் இன்ஃபினிட்டிவ் முன்னாடி டூ போட்டு இன்ஃபினிட்டிவ் ஆக்கணும், என்னென்ன வெர்புக்கெல்லாம் பக்கத்தில் ஐஎன்ஜி போடணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதில் எந்தெந்த வெர்புக்கெல்லாம் இன்ஃபினிட்டிவ் ஆக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கணும். அதுக்கு முன்னாடி டூ போட்டு இன்ஃபினிட்டிவ் ஆக்கணும். புரியுதா? வெர்ப் எழுதி சீக்ஸ்ன்ற வெர்பு சென்டென்ஸில் சீக்கின்ற வெர்பு வந்ததுன்னா இன்ஃபினிட்டிவ் தான் வரும், ஜெரண்ட் வராது. புரியுதா? ஸ்போக்கன் இங்கிலீஷாக பேசும்போது இந்த ரூல் மாறி கூட வரும், மாறி கூட பேசுகிறாங்க. ஆனால் எக்ஸாமினேஷனில் மார்க் வாங்கணுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். புரியுதா? இது நம்ம கிராமரில் இருக்க எல்லா சாப்டர் இருக்குது, டிகிரி சம்மர் பேட்ஸில் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. த போயட் சீக்ஸ் டு அப்பாலஜைஸ் தெம். சீக்கின்ற வர்க் வந்து இன்ஃபினிட்டிவ். தேர் இஸ் நோ யூஸ் இன் வெயிட்டிங் ஃபார் தெம். இன்னென்ற ப்ரிப்போசிஷன் வந்து பக்கத்தில் ஜெரண்ட் தான். தேர் இஸ் நோ யூஸ் இன் waiting for them. So நமக்கு ஏற்கனவே I already told you ஆப்ஷன்ல என்ன இருக்கும்? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்
சம்ஸ்லாம் பேஜ் நம்பர் 43 44 பாட்டுக்கு போறீங்க. பேஜ் நம்பர் 37 38ல இன்ஃபினிட்டிவ்னா என்னென்ன வெர்பெல்லாம் வந்ததுன்னா இந்த மாதிரி வெர்பெல்லாம் வந்ததுன்னா சென்டென்ஸ்ல இன்ஃபினிட்டிவ் வரும் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அப்புறம் 30 பேஜ் நம்பர் 42ல பேஜோட கடைசியில ஜெரண்டுக்கு என்னென்னலாம் இருந்தால் ஜெரண்ட் வரும் கொடுத்துருப்பேன். இதே லிஸ்ட் தான் நம்ம ஃப்ரேஸர் ப்ரிபோஷனோ அல்லது ஃப்ரேஸோ அல்லது ப்ரிபோஷனோ இதில் பார்க்க போகிறோம். காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சிம்பிளில் பார்க்க போகிறோம். அதுலேயும் இதே மாதிரி தான் இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப், ஓயிங் டு, பிகாஸ் ஆஃப், ஆன் அக்கௌண்ட் ஆஃப்னா நிறைய இருக்கும் வரிசை. அதையும் நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். நம்மளோட புக் நம்பர் 5ல் இருக்குது, 6, 7ல் இருக்குது காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சிம்பிள். அதையே நடத்த போகிறோம். டோன்ட் வரி, ஏற்கனவே நடத்திருக்கோம். இந்த ஒரு சாப்டர் மட்டும் விட்டு போயிருக்கனால இப்படி நடத்திருக்கோம். புரியுதா? சரி. The guide helped us dash through the wicket gate. Bracketல come, to come, coming ஆப்ஷன்ல கொடுத்துருக்கோம். என்ன வரும்? நல்லா கவனிங்க. verb எது? helped. இந்த helpன்ற verb bare infinitive இருக்கா இங்க? ஸோ bare infinitive வந்ததுன்னா அந்த சென்டென்ஸ்ல இருக்க verb-க்கு முன்னாடி to போடாட்டாலே infinitive தான். இப்போ to போடக்கூடாது. போட்டு எழுதினா தப்பா சார் கேட்டால் தப்பெல்லாம் இல்லை. நீங்கள் சிஸ்டத்தில் டைப் பண்ணிங்கன்னா இந்த வரப்புக்கு முன்னாடி 2 போட்டிங்கன்னா க்ரீன் போர்டு காட்டாது, தப்பு கிடையாது. பட்டு வேண்டாம் போடுறதுலன்னு சொல்கிறாங்க எக்ஸாமினேஷன் பேஜில், நீங்கள் போடாது. ப்ளீஸ் அவாய்ட் இட் டு கெட் மார்க்ஸ். புரியுதா? the guide helped us come through the wicket gate. ஏன் 2 போடல? 2 போடாட்டாலும் இன்ஃபினிட்டி தான். ஏன் போடல? இந்த ஹெல்ப்ன்ற வரப்பு லிஸ்டில் இருக்கு, பேர் இன்ஃபினிட்டிஸில் இருக்கு. God is to save us. இதுக்கு பேஜ் நம்பர் 38ல கொடுத்துருக்கு, 37 38ல. சப்ஜெக்ட் பி வெர்ப் பக்கத்தில் இன்ஃபினிட்டிவ். God is to save us. Mr. Ravi Verma is famous for painting. For அப்படின்ற ப்ரிபோசிஷன் வந்தா பக்கத்தில் gerund. பிராக்கெட்ல paint, to paint, painting அப்படின்னு கொடுத்துருப்பேன். For பக்கத்தில் painting, for ப்ரிபோசிஷன் பக்கத்தில் gerund தான். The secretary has been to office to resign. Has been அப்படின்னா has gone அப்படின்னு அர்த்தம். Has been அர்த்தம், has gone அப்படின்னு அர்த்தம். லிஸ்ட்டில் பேஜ் நம்பர் 37ல என்னென்ன வர்புக்கெல்லாம் இன்ஃபினிட்டிவ் வரணுன்றதுக்காக போது கோன்னு ஒரு அர்த்தம் கொடுத்துருப்பேன். அப்போ கோன்னு has been அப்படின்னா has gone அப்படின்னு அர்த்தம். கோவோட V3 என்ன? gone. அப்போ the secretary has been to office to resign. The train is ready to start now. கவனிங்க, the train subject, is என்றது be verb, பக்கத்தில் ready என்றது adjective. Subject, be verb, adjective, பக்கத்தில் infinitive. The train is ready to start now. The judge let the innocents go unpunished. Let அதான் தனியாக இது வந்து உங்களுக்கு வீடியோவில் கலர் தெரியுமா தெரியல, ப்ளூ கலர் தனியாக, எல்லோ கலர் தனியாக தெரியுமா தெரியல. கிளாஸ் நடத்தும் போது கவனிங்க. The judge let the innocents go unpunished. Letன்ற verb bare infinitive இருக்கு. bareனா without அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இன்ஃபினிட்டிவ்க்கு முன்னாடி to இல்லாமே அது இன்ஃபினிட்டிவ் ஆகிடும். அப்போ the judge let the innocents go தான் போகணும், to go போட போகிறதில்ல. பிராக்கெட்டில் என்ன கொடுத்துருப்போம் ஆப்ஷனில்? எல்லா சென்டென்ஸ்க்குமே பிராக்கெட்டில் verb முன்னாடி to, அப்புறம் verb பக்கத்தில் ing அந்த மாதிரி கொடுத்துருப்போம். எந்தெந்த இடத்துல ing வரும் பார்த்துட்டு இருக்கோம், எந்தெந்த இடத்துல verb முன்னாடி to வரும் பார்த்துட்டு இருக்கோம், எந்தெந்த இடத்துல verb முன்னாடி to கிடையாதுன்னு பார்த்துருக்கோம். புரியுதா? The judge let the innocents, let வந்து bare infinitive இருக்கிறதுனால to go வராது, வெறும் go unpunished. Devi is about to perform a program. Devi subject is be verb, about toன்றது ஒரு யூசேஜ். ஸோ பக்கத்தில் to பக்கத்தில் verb வந்திருக்கு infinitive. Devi is about to perform a program. A terrorist bid kill the CM. Bid என்ற verb bare infinitive இருக்கு. bidனா முயற்சி செய்யறது, ட்ரை பண்ணி பார்க்க. A terrorist bid. ஸோ bare infinitive வந்ததுனால verb-க்கு முன்னாடி to கிடையாது. எந்தெந்த verb பாருங்க? bare-ன்ற verb, let-ன்ற verb, help-ன்ற verb, இதெல்லாம் வந்ததுன்னா பக்கத்தில் verb-க்கு முன்னாடி to கிடையாது. ஆனால் verb-க்கு முன்னாடி to இருக்கிறதா அர்த்தம். to இருக்கிறதுனால அது infinitive. அப்போ ஒரு சென்டென்ஸ் ஒன்று கொடுத்து டெரரிஸ்ட் பிட் கில் த சிஎம், இந்த சென்டென்ஸில் எதுப்பா verb சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சென்டென்ஸ் பேட்டர்ல கேட்டாங்கன்னா பிட்டு தான் வருது. புரியுதா? பிட் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், V1 V2 V3 மூணுமே பிட்டு தான். டெரரிஸ்ட் பிட்
கீழ் வந்து வர்ப்பு கிடையாது, இன்ஃபினிட்டிவ். புரியுதா? டூ முன்னாடி இருக்கிறது அர்த்தம். வர்ப்பு முன்னாடி டூ இருந்தாலே அது வர்ப்பு கிடையாது. வர்ப்பு பக்கத்தில் ஐஎன்ஜி இருந்தாலும் அது வர்ப்பு கிடையாது. The issue is too delicate to discuss. சென்டென்ஸ்ல TWO2 அட்வர்ப் வெரின்ற அர்த்தம். The issue is too delicate to discuss. இந்த அட்வர்ப் டூ இருந்ததுன்னா அப்போ இன்ஃபினிட்டிவ் போகணும். The issue is too delicate for discussing வராது, அல்லது for discussion வராது. The issue is too delicate to discuss. இது ஒரு பேர். பின்னாடி சம காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சிம்பிள்ல 6th மாடல்ல பார்க்க போறோம். warn them not to smoke in public places. warn அப்படின்ற வார்த்தை பேஜ் நம்பர் 37 லிஸ்ட்ல கொடுத்திருப்பேன். என்னென்ன வார்த்தைலாம் வந்தா இன்ஃபினிட்டி தான் போகணும் அப்படிங்க. அப்போ warn, இப்போ warn வந்ததுன்னா to வரணும். warn them not to smoke in public places. The guard was bold enough to be against them. The guard subject was beaver, bold adjective, enough, bold enough adverb. Subject sorry, subject beaver பக்கத்துல bold enough யூசேஜ் வந்ததுன்னா to be போட்டு verb முன்னாடி to infinitive. The guard was bold enough to be against them. பிராக்கெட்ல என்ன கொடுத்திருப்பாங்க? என்ன கொடுத்திருக்காங்க பிராக்கெட்ல? be, being, to be கொடுத்திருப்பாங்க. புரியுதா? சென்டென்ஸ் கரெக்டா புரிஞ்சுக்கோங்க, எழுதுங்க. லெவல் 1 முடிச்சிட்டோம். லெவல் 1லயே ஒவ்வொரு சாப்டர்லயும் இங்கிலீஷ் சென்டென்ஸ் தமிழ் மீனிங் சொல்லி சொல்லிருக்கோம். லெவல் 2லயும் மோஸ்ட் ஆஃப் தி சாப்டர்ஸ் வந்து தமிழ் மீனிங்கோட அப்ளை பண்ணிருக்கு. நம்மள்ட்ட ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்காக. அதனால சென்டென்ஸ் படிச்சு பார்த்து தமிழ் எழுத கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. டு இம்ப்ரூவ் அஸ். சரி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் 43 44 பார்த்துக்கோங்க. நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் அப்படின்னு சொல்றது காரணம், நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி கிராமர் கிளாஸும் இல்லை ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒர்க் புக் கொடுத்துருக்கோம், ஒர்க் ஷீட் கொடுத்துருக்கோம். அவங்க வீடியோ பார்த்துட்டு பிட்வீன் 8 PM and 10 PM படித்து காட்டுவாங்க நைட்டில். ஏன்னா ஈவினிங் ஸ்கூல்லேயும் வரத்துக்கோ ஆஃபீஸ்லேயும் வரத்துக்கோ காலையிலேயும் வரத்துக்கோ டைம் ஆகிடும் அவங்களுக்கு. அப்புறம் வீட்டுக்கு வந்து செட்டில் ஆகிட்டு மீதி டியூஷன்லாம் பார்த்துட்டு வரத்துக்கு ஒரு 8 மணிக்கு தான் அவங்க ஃப்ரீ ஆவாங்க. ஸோ அந்த நேரம் தான் அவங்க ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படித்து காட்டுறாங்க. புரியுது? பிட்வீன் 8 PM 10 PM நம்மளோட ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டைம். வீடியோ பார்த்துட்டு ஆன்சர்ஸ்லாம் எழுதிட்டு படித்து காட்டுங்க. பி அகாடமிக் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். ஒரு நோட் ஒன்று எடுத்துக்கோங்க, சென்டென்ஸை எழுதி டைப் பண்ண 2 தடவை 3 தடவை எழுதுங்க. தென் ஒன்லி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெல். வீடியோ ஒரு டைமோ 2 டைமோ நேரில் பாருங்கள், பார்த்துட்டு புரிஞ்சுக்கோங்க. அப்படியே வீடியோ பார்த்து முடியாட்டா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபோனில் கேளுங்க, லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ. நேரில் வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிட்வீன் 4:30 and 7:30 கிளாஸ் இருக்குது. நேரில் வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி டவுட் நேரிலே கேட்க போய் நான் கோயிங் எக்ஸ்பிளைன் தேர். ஆன்லைனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேர் நோ ஆப்ஷன் அட் ஆல் டு கம் இன் பர்சன். நேரில் வர முடியாது, வெளியூரில் இருக்கவங்களுக்கு. அதனால வீடியோவை 1 or 2 பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே டவுட் இருந்ததுன்னா மேக் மீ a call. I will explain you. Don't worry. புரியுதா? when you make a call, if the phone is engaged, கால் பண்ணும்போது எங்கேஜ் ஆகிட்டு நான் ஃபோன் எடுக்கல அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் கிட்ட கோச்சிக்காதீங்க. வேற யாராவது ஸ்டூடெண்ட் கிட்ட ஐ ஷல் பி இன் ஆக்சஸ் வித் தேம். புரியுதா? சரி, சொல்றதுக்கு வேற ஒன்றும் இல்லையே. நம்மகிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ண எந்த கட்டாயமும் கிடையாது. வீடியோ பார்த்தாலே முடியும் உங்களுக்கு. ஃபீஸ் கட்டிலாம் படிக்க வேண்டாம். ஃபீஸ் கட்டி படிக்கணும், அகாடமிக்காக கற்றுக்கணும்னு ஆசை இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 2 நம்பருக்கும் ஃபோன் பண்ணுங்க. 8072020910 அல்லது 9944115582 நம்பருக்கு கால் பண்ணி பேசணும். எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சா? இந்த பேஜில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் வேர்ட்லாம் மனப்பாடம் பண்ணுங்க. பேஜ் நம்பர் 37 38 இருக்க வேர்ட் எல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க. பேஜ் நம்பர் 42ல சென்டென்ஸ்ல என்னெல்லாம் ஃப்ரேஸோ ப்ரிபோசிஷனோ அல்லது ஃப்ரேஸர் ப்ரிபோசிஷனோ வந்ததுன்னா பக்கத்தில் ஜெரண்டு தான் ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பேன், அதை மனப்பாடம் பண்ணுங்க. என்னென்ன வர்ப்புக்கு பக்கத்தில் ஜெரண்டு தான் ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பேன், அதை மனப்பாடம் பண்ணுங்க. புரியுதா? சரி, குட் நைட் சொல்லிடலாமா? இப்போ பண்ணுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லையே. சரி, குட் நைட்.